இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கீரைங்கள்லாம் நிறைய இருக்குது. விதவிதமான வேறு கீரையாக இருக்குது. கண்ணாமுன்னா கீரை பறித்து எப்படி கடையிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம தோட்டத்தில் பறிக்கலாம் வாங்க. எங்கள் மாடியில் தோட்டம் வச்சுருக்கோம். அதில் தான் பாருங்கள், அது மணத்தக்காளி கீரை, மணத்தக்காளி, சிறுகீரை, அரைக்கீரை, அப்படி 3 விதமாக போட்டிருக்குறோங்க. எல்லாமே பறிச்சிக்கலாம். பாருங்கள், மணத்தக்காளியும் போட்டுக்கோங்க. நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குமோ இருக்காதோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். பழுப்புலாம் விட்டுருங்க. பழுப்பு இல்லாத அப்படியே கிள்ளிக்கோங்க, இலையை மட்டும். இங்கேருந்து பறிச்சுட்டு போயிட்டு நீங்கள் கீழே உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படியே கிள்ளிட்டோம்னா அதுலேயும் மறுபடியும் துளுக்கும். இன்னும் ஒரு 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா துளுத்துட்ருக்கோம். மறுபடியும் நம்ம கீரை பறிச்சிக்கலாம் இல்லையா? வேஸ்ட்டாக எதுக்கு நம்ம அதை உடச்சி வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் கிள்ளிக்கிறோம். பாருங்கள், இது அரைக்கீரை வளர்ந்துருச்சு, ஹைட்டாக வளர்ந்துருச்சு. ஒரு 10 நாளுக்கு ஆகி போயிடுச்சு, 10-15 நாளைக்கு. அதனால தான் ஹைட் வந்துருச்சு, பறிக்காதே விட்டுடுறதுனால. அதில் சிறுகீரை, அரைக்கீரை ரெண்டுமே கலந்துருக்குதுங்க. விதை போடும்போது சின்னதாக ரெண்டுமே கலந்து போட்டுட்டோம் தொட்டியில். அப்புறங்க அது சிறுகீரை. சிறுகீரை ஹைட்டு வரல, குட்டியாகவே இருக்குது. நம்ம தோட்டத்தில் வேறு தொய்யாக்கீரைன்னு சொல்லுவாங்க, அது வேறு கீரை எல்லாம் கூட நம்ம கலந்து யூஸ் பண்ணலாங்க. இந்த கடையலுக்கு செமையாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். சாதாரணமாக நம்ம கீரை செய்கிறத விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, அது வளரவே இல்லை. சிறுகீரைன்றது கொஞ்சம் குட்டி குட்டியாகவே இருக்குது. அதனால தான் நாங்கள் அதை காமிக்கிறோம். பாருங்கள், அதெல்லாம் சிறுகீரை தான், குட்டி குட்டியாக இருக்குது. அது கொஞ்சம் லேட் ஆகும் போல் வளர்கிறதுக்கு. இது அப்படியே விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் ஒன்று ஒரு 4 நாளில் துளுத்துடும். அதனால தான் கிள்ளிக்கோங்க. மணத்தக்காளி ஆகட்டும், அரைக்கீரை கூட நீங்கள் கிள்ளிட்டிங்கன்னா துளுத்து வந்துடுங்க. நல்ல துளுர் இலையாக பார்த்து கிள்ளிக்கோங்க. பழுப்பு இலையெல்லாம் போடாதீங்க, நல்லா இருக்காது. காய் இருந்தாலும் பறித்து போட்டுருங்க, நல்லாயிருக்கும். பறிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அதை எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சூடாயிட்டோம், கொதிக்கிட்டோம். அதங்காட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வேண்டிய பொருள் எல்லாங்க: பூண்டு 1 தோல் உரித்து வச்சுக்கலாம், வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் நறுக்கி வச்சுக்கலாம், தக்காளி 3 தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம், பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த கீரையெல்லாம் பறிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. கீரைங்கெல்லாம் நல்லா வளர்ந்துட்டதுனால அதெல்லாம் நறுக்கிக்கலாம். அப்போ தான் கடையும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம அப்படியே போட்டோம்னா நீட்டாக இருக்கிறதுனால மசியாது அவ்வளோ சீக்கிரத்தில். நீங்கள் இது போல் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக மசிஞ்சிரும். கடையிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலருக்கு கீரை கடையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அவங்க இந்த போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுபருப்பு 50 கிராம் எடுத்துக்கலாங்க. தோரம் பருப்பு வேண்டாம், இதுக்கு சிறுபருப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒலை கொச்சிடுச்சு. இப்போது நம்ம அடுத்து பருப்பு சேர்த்துக்கலாம். அதில் சிறுபருப்பு 50 கிராம் போதும். பச்சை மிளகா நம்ம மாடி தோட்டத்துலேருந்தே பறிச்சுட்டு வந்துட்டோங்க, பச்சை மிளகாவை. பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேகட்டோங்க. பாருங்கள், இது போல் பொங்குது பாருங்கள். அது பொங்காமல் இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, பொங்காது. இது நல்லா உங்களுக்கு யூஸ் ஆகிற டிப்பு தாங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம நறுக்கி வச்சோம்ல கீரை, அது நல்லா தண்ணி முக்குற அளவுக்கு நல்லா அலசிட்டு தண்ணியை வடித்து எடுத்து போடுங்க. இலையை மட்டும் தண்ணி இல்லாத சேர்த்துக்கோங்க கீரையை.
குக்கரில் வைக்க வேண்டாம், இது போல் செஞ்சு பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. மூடி போட்டு விட்டுடலாம், வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து பாருங்கள். பருப்பும் வெந்துருச்சு, கீரையும் வந்துருச்சு. அவ்வளோதான், இறக்கிட வேண்டியது தான். இறக்கி தண்ணியை வடிச்சிடுங்க. தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா தண்ணியோடு கடைஞ்சிங்கன்னா மசியாது. அதனால் தண்ணியை வடிச்சிடுங்க. தண்ணியை வடிச்சிட்டு கடைங்க. சலன்னு தண்ணி இருந்துச்சுன்னா மசியாது. பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இதில் மசிய வரல அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் பருப்பு கடையிற சட்டி வச்சு கூட நீங்கள் மசிச்சிக்கலாம். அது ரொம்ப சீக்கிரம் மசிஞ்சிடும், 2 நிமிஷத்துலேயே மசிச்சிடலாம். மசிச்சாச்சு. இந்த அளவுக்கு மசிச்சுட்டு அடுத்து தாளிச்சிக்கலாம். நம்ம ஒரு கரண்டி வச்சுக்கலாம், தாளிப்பு கரண்டி. வடகம் இருந்தாக்கா வடகம் சேர்த்துக்கலாங்க. வடகம் சேர்த்துட்டு நீங்கள் கீரை தாளித்து பாருங்கள். கீரையை தனி டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும். அதோட கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச அந்த கீரையில் சேர்த்துடலாங்க. இவ்வளோ தான் நம்மளுக்கு. எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த கீரை மசியல். ஏன்னா ஒரு சிலருக்கு மொத்தமாக ஒரே கீரையாக கிடைக்காது. இந்த மாதிரி மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்களாம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா கீரையும் கலந்து செஞ்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாங்க இந்த மசியல். ஒயிட் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.